என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு எண் எழுத்து காரணவியல்ல டைப் 3 வந்தாச்சு. 21லேருந்து 26 சம்ஸ் இதில் பார்க்க போகிறோம். 6 சம்ஸ் தான். அதில் ஒன்று வந்து 2025 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி ஆல்ரெடி RS அகர்வால் புக்லேயும் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் 6 சம் எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். போலாமா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 20 சம் நம்ம பார்த்துட்டோம். இது 21வது சம். இங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா 26 அப்படின்னு சொல்லிட்டாங்க. SUN = 27 எனில் CAT னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏன்னா 1 B னா 2 C னா 3 போட்டோம். இதுல என்ன ஏன்னா 26ன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ரிவேர்ஸ்ல வராங்களோ, அதாவது இதாங்க பாருங்க, நான் ரிவேர்ஸ்ல எழுதிட்டேன். அப்படியே இப்போ இசட்னா 1, ஒய்னா 2, எக்ஸ்னா 3, டபிள்யூனா 4, அப்படியே டினா 23, சினா 24, பினா 25, ஏனா 26. இப்போ ஏனா 1 ஏலேருந்து ஆரம்பிச்சவங்க இசட்லேருந்து மேபி ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி ஆரம்பிச்சா ரிவேர்ஸ் வரும். ஆக மொத்தம் ஏபிசிடி 26 எழுத்து தான். ஆனால் நாங்கள் சட்டமா என்ன ஏன்னா 1 தான் வைக்கணும், பின்னா 2 தான் வைக்கணும், சினா 3 தான் வைக்கணும்னு சட்டம் கிடையாது இல்லையா? ரிவேர்ஸ்னு எழுதல இசட்ல இருந்து கரெக்டா அப்படி எழுதியிருக்காங்களோ அப்படின்னு நான் ஸ்பாட்லயே யோசிக்கிறேன். ஒருவேளை அது கன்ஃபார்மா அப்படிதான் எழுதியிருக்காங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணிக்கணும், SUN 27ன்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் இப்போ என்ன பண்றேன், ரிவேர்ஸ்ல எழுதியிருக்குல்ல. இப்போ Sனா 8, நான் பாருங்க Sனா 8 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். Uனா 6, ஓகேவா? Uனா 6. நெக்ஸ்ட் Nன்னா 13ன்னு சொல்லியிருக்காங்க. N வந்து 13. மேபி இதை கூட்டி இருக்கலாம், பெருகி இருக்கலாம். 27 வருது. அப்போ நான் ஜஸ்ட் கூட்டி பார்க்குறேன். 13 கூட வந்து பார்த்தீங்கன்னா 8 கூட்டினா 21 வரும். 21ஓட 6 கூட்டினா 27 வரும். பர்ஃபெக்டாக இருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா ஏபிசிடியை ரிவேர்ஸ்ல எழுதியிருக்காங்க. அப்ப ஏன்னா 26, பின்னா 25ன்னு ரிவேர்ஸ்ல நம்பர் எழுதிக்கிட்டேன். ரிவேர்ஸ்ல எழுதிட்டு அதோட பொசிஷனுக்குரிய நம்பர் எஸ்ன்னா 8ன்னு வருது, யூன்னா 6ன்னு வருது, என்னன்னா 13 வருது. கூட்டி பார்த்தா 27ன்னு வருது. அப்போ இதே ஃபங்க்ஷன் தான் சிஏடிக்குன்னு தெரியுது. அப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன். நமக்கு என்ன அல்காரிதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், CAT அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ சின்னா என்ன இருக்கு பாருங்க, 24, ஏன்னா 26, ஓகேவா? 24, 26, டி எங்க இருக்கு பாருங்க, இருக்கு 7 அப்படின்னு இருக்கு. 7 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். சரியா? இப்போ பாருங்க 24, 26, 7 கூட்டினா ஆன்சர் பா 4, 6 கூட்டினா 10, 10 ஒரு 7, 17க்கு 7 இங்கே 1ன்னு வரும். 2, 4, 5, 57ன்னு வருதுங்க. 57 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டு. அதுக்கு தான் நீங்கள் முதல் கணக்குல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி சார் பார்க்கறதுக்கு தான் நான் பார்க்குறேன்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் போயிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் 2026 எண் எழுத்து காரணவியல் அப்படின்னு எழுதியிருப்பேன். அதில் இது 4வது வீடியோவாக இருக்கும். அதில் இருக்க ஒவ்வொரு வீடியோவை பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. அடுத்த கணக்கு இது பாருங்க, 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. IS = 26 மற்றும் WAS = 38 எனில் ARE இன் மதிப்பு எதற்கு சமம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஜென்ரலா இதுல வந்து பார்த்தா IS = 26, WAS = 38 அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா யோசித்தனா ஒருவேளை ஏன்னா 1, பின்னா 2, சினா 3 அந்த மாதிரி வச்சிருக்காங்களோ அப்படின்றதுக்காக நான் இதை பாருங்க, ஏன்னா 1, பின்னா 2, சினா 3, இசட்னா 26ன்னு 26 எழுத்துக்கு எழுதிக்கிட்டேன். இப்போ ஐன்னா 9, ஓகேவா? அங்கே பாருங்க ஐன்னா 9, ஓகேவா? அப்படி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எஸ் எங்க இருக்கு, இதை பாருங்க எஸ்ன்னா 19, சரியா? 19, ஓகே. இப்போ இதை நான் கூட்டுறேன். 19 கூட 9 கூட்டினா 9, 18, 28ன்னு வரும். சரியா? ஆனால் 26ன்னு வருது. என்ன பண்ணியிருக்காங்க,
ஒருவேளை ஏதாவது இது பண்ணியிருக்காங்களா அங்கே நீங்களே யோசித்து பாருங்களேன். 19 9 28 தான் வருது, ஜஸ்ட் என்ன 26ன்னு இருக்குது. சரி, ஒருவேளை ரிவேர்ஸில் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நம்ம ஒரு வாட்டி யோசிக்கணும் அந்த இடத்துல. சரியா, ஸ்பாட்லேயே நீங்கள் யோசிக்கணும். சரியா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிவேர்ஸில் ஒருவேளை ஏபிசிடி ரிவேர்ஸில் எழுதியிருக்காங்களோ பாருங்க, ஏபிசிடியை ரிவேர்ஸில் எழுதிக்கிட்டேன். ஐ மீன் ஏன்னா 26, பின்னா 25, சின்னா 24, டின்னா 23, எக்ஸ்னா 3, ஒய்னா 2, இசட்னா 1 அப்படின்னு நம்பர் இசட்ல எழுதிட்டேன். இப்போ ஐன்னா 18, இங்கே பாருங்க அதே ஐஎஸ்ன்னு தானே இருக்கு, ஐஎஸ் ஐன்னா 18 ரிவேர்ஸில். சரியா, எஸ்ன்னா என்ன இருக்குது பாருங்க, எஸ்ன்னா 8. சரியா, அங்கே பாருங்க 8 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா, ரைட்டு. இப்போ இதை கூட்டி பாருங்க, ஏன்னா எனக்கு 26ன்னு வருது, 8 8 16, மீதி 1 26 பர்ஃபெக்டாக வருது. ஒருவேளை ரிவேர்ஸில் தான் எழுதியிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அடுத்தது இருக்கு பாருங்க, அதை வச்சு நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம். WAS இங்கே பாருங்க, WAS. இப்போ டபிள்யூனா என்ன, ரிவேர்ஸில் எழுதியிருக்கும். சரி, அதை ஞாபகம் வச்சுங்க. 4 டபிள்யூனா 4, ஏன்னா 26 ரிவேர்ஸில் எழுதியிருக்கும் இல்லையா. எஸ்ன்னா 8. சரியா, 8 அப்படின்னு எழுதிடுறேன். இப்போ இதை கூட்டுங்க, 26 அதுக்கப்புறம் 4 8, 4 6 கூட்டினா 10, 18 8, மீதி இங்கே 1 38ன்னு வரும். இங்கே பாருங்க 38 இருக்குதா. அட்டாடாடாடா, தெளிவாயிடுச்சுங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். என்ன பண்ணியிருக்காங்க, ரிவேர்ஸில் எழுதியிருக்காங்க. எதை, ஏபிசிடி அந்த நம்பரை ரிவேர்ஸில் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த 2 விஷயத்தை வச்சு. அப்போ கண்டிப்பாக ARE அப்படின்னா நம்ம ரிவேர்ஸில் எழுத நம்பரை வச்சுக்கிட்டு கூட்டினா முடிஞ்சிருச்சு. அப்போ ஏன்னா 26 இருங்க, இதை அழிச்சிடுறேன், இதை அழிச்சிடலாம். சரியா, ஏன்னா 26 அப்படின்னு தெரியும். அடுத்தது என்ன இருக்கு, ஆர். இப்போ பாருங்க, நம்ம அங்கே வந்து பார்ப்போம், ஆறுனா 9 அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா, 9. ஈன்னா எங்கே இருக்கு, இதோ இருக்கு பாருங்க, 22 அப்படின்னு இருக்குது. ஓகே, ரைட்டு. அப்போ இப்போ என்னது 22, அதுக்கப்புறம் 26, 9 கூட்டினா முடிஞ்சிருச்சு ஜோலி. ஸோ இந்த 9ஐயும் 2 கூட்டினா 11, 11 6 கூட்டினா 17க்கு 7, மீதி 1 57ன்னு வரும். 57 பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ கிளியர் கட்டாக புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு ஏபிசிடிக்கு 1 2 3 அப்ளை பண்ணி கூட்டி பாருங்க. 2 கொடுத்துருக்கேன், அதுக்கு தான் எப்பவுமே 2 கொடுப்பாங்க. சரிங்களா, 2த்துலையுமே மேபி நீங்கள் நார்மலாக ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3 வச்சு போட்டு பார்த்து அதில் வரலன்னா உடனே நீங்கள் என்ன பண்ண, ரிவேர்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏபிசிடிக்கு ரிவேர்ஸில் எழுது. சார் இது ரொம்ப நேரம் ஆகணும், ரொம்ப நேரம் ஆகாது ஏங்க. இப்போ கூட சொல்கிறேன் உங்களுக்கு, ஏபிசிடி 1லேருந்து 26 வரைக்கும் எழுதிட்டு ஜஸ்ட்டு டக்குன்னு எழுதிடலாம். நீங்கள் மேலே ஒரு 2526, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 186 அடிங்கன்னு சொன்னால் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதை விட இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஏபிசிடி நம்பரை போடுறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சிடும். நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்கணுமோ கொடுக்குறேன். சரி, RS அகர்வால் புக்கில் இருக்கிற சம்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இதை பாருங்க, இது 2004 RRBயில் இருக்குது, RS அகர்வால் புக்கில் தான் இருக்குது. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காகவே தரேன், நீங்கள் யோசித்து போடுங்க. 23வது கொஸ்டின் ஹோம்ஒர்க்குங்க. GO = 32 மற்றும் SHE = 49 எனில் SOME இன் மதிப்பு எதற்கு சமம்? இது கேட்டிருக்காங்க. போடுங்க, நீங்களே யோசித்து போடுங்க. முதல்ல ஏபிசிடி 1 2 3 வச்சுங்க, அதில் வருதான்னு பாருங்க. வரலன்னா 1 2, அதாவது ஏபிசிடி ரிவேர்ஸ் ஃபார்மேட்டில், ஏன்னா 26, பின்னா 25 அந்த மாதிரி ரிவேர்ஸில் போடுங்க. போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க, வரும் கண்டிப்பாக. ஆப்ஷன் 36, ஆப்ஷன் ஏ 56, ஆப்ஷன் பி 58, ஆப்ஷன் சி 62, ஆப்ஷன் டி 64. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது இங்க பாருங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. 12/8/2024 டிஎன்பிசியில். ஏன்னா 26, பின்னா 25, சின்னா 24, டின்னா 23, இசட்னா 1 அப்படின்னு ரிவேர்ஸ் ஃபார்மேட்டில் இவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், முதல்ல அவங்க சொன்னதால் அப்படியே இங்கே எழுதிட்டேன். ஏன் இங்கே பாருங்கள், நாங்கள் பாக்ஸ் கட்டாமல் பக்கத்தில் வச்சுட்டேன். ஏன்னா 26, பின்னா 24, 25, சின்னா 24, டின்னா 23, ஜேன்னா 17, இசட்னா 1. ஓகே, அப்படியே ரிவேர்ஸில் பக்கத்தில் நம்பர் எழுதிட்டேன். எழுதி பக்கத்தில் வந்து நம்பர் போட்டுக்கினேன். ஓகேங்களா, ரைட். அடுத்தது நல்லா கவனிங்க. அடுத்தது இங்கே தான் இடத்துல ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னென்னா, எழுதும்போது 2 என்ற இலக்கத்திற்கு, இலக்கம்னா இது 2, ஆமாம், இந்த 2ன்றது ஒரு இலக்கம். சரியா, ஓகே. இந்த இலக்கத்திற்கு அருகில் வரும் ஆங்கில எழுத்து எத்தனை இருக்கு
அருகில் வரும்னா இப்போ அது பாருங்க 2ன்ற நம்பர், இதுதான் ஒரு இலக்கம். இந்த இலக்கத்துக்கு பக்கத்துல இங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க ஏன்னு இருக்கலாம், சரியா? இங்க சீன் இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு, சரியா? அப்போ அது பாருங்க இந்த 2ன்ற நம்பருக்கு அருகில்னா இந்த பக்கமும் இருந்தாலும் சரி இந்த பக்கம் இருந்தாலும் சரி எத்தனை ஆங்கில எழுத்து இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அருகில்னா அதுதான் லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைட்லாம் கணக்கு கிடையாது. 2ன்ற இலக்கம் இருக்கா, அதுக்கு பக்கத்துல ஆங்கில எழுத்து இருக்கா, அது மாதிரி எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மேபி புரியலனா இப்போ அப்படியே நான் எழுதிட்டு இல்லை இதில் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க 2ன்ற இங்கே ஏ 26, ஓகேவா? இதில் 2ன்றது கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அருகில் ஏன்றது இருக்கு, இதுக்கு அருகில் இங்கே 6 இருக்கு. ஆனால் அவங்க கேட்கறது ஆங்கில எழுத்து. அப்போ இந்த ஏ அப்படின்றது 1. எத்தனை நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இது பாருங்க பி 25, கரெக்டா? இப்போ 2ன்றது அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அருகில் இங்கே 5 இருக்கு, இது தேவையில்லை, பி இருக்குது. பின்றது ஆங்கில எழுத்து, அப்போ இது 2வது. அதே மாதிரி இங்கே பாருங்க சி 24, இந்த 2ன்றது இலக்கம், அதுக்கு அருகில சீன்றது இருக்கு, அண்ணாண்ட பக்கம் அருகில 4 இருக்கு, 4 தேவையில்லை, சி எழுத்து ஆங்கில எழுத்து தேவை, அப்போ இது 3வது. புரியுதா? இதே மாதிரி இது 4வது, இது 5வது, இது 6வது, இது 7வது. புரியுதுங்களா? இந்த ஜி வரைக்கும் 7 வந்துருச்சு. ஓகே, கவுண்ட்ல வச்சுங்க. நெக்ஸ்ட் அப்படியே எழுதிட்டு வரும்போது இது பாருங்களேன், இங்க O12, P11 நான் எழுதி வச்சிருக்கேன். இதுல 2ன்றது கொஸ்டின்ல கொடுக்குற இலக்கம். இதுக்கு அருகில் இந்த பக்கம் 1 இருக்குது, இது வேண்டாம். இதுக்கு அருகில் இங்க Pன்னு இருக்கு, அப்ப இது வேணும், ஏன்னா அருகில்னு சொல்லிட்டாங்க, சரியா? அப்ப இந்தாண்ட பக்கம் வந்து P இருக்கத்தால இது 1 நம்ம எடுத்துக்கணும் கணக்குல. அப்ப இங்க 7ஆ, இது 8வது, சரியா? அடுத்தது இங்க பாருங்க Y2 இருக்கு, Y2ன்னா Y2க்கு பக்கத்துல Y இருக்குது, அப்ப இதே நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் Zன்னு இருக்குது பாருங்க, நல்லா கவனிங்க, இந்த ஏரியா தான் கவனிக்கணும். இப்போ நம்ம 9 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இந்த ஏரியா பாருங்க Y2, Z1 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அருகில இங்க Y இருக்குது, Z இருக்குது பக்கத்துல, கரெக்டா? அப்போ இது 9வது, இது 10வது, அப்போ 10 நம்பர்ஸ் இருக்குது, சரியா? 10 எழுத்துக்கள் இருக்குது, அப்படி சொல்லலாம். 10 எழுத்துக்கள் இருக்கு. கிளியரா புரியுதா நான் சொல்றது? இது சூப்பரான கொஸ்டின். இது பேட்டர்ன் எல்லாம் எதை தெரியுமா மாத்துவாங்க, இப்படியே தான் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? 1ன்னு சொல்லுவாங்க. 1ன்ற இலக்கத்திற்கு அருகே இருக்கும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 1, 2 தான் சொல்ல முடியும், வேற எதுவுமே சொல்ல முடியாது. 3லாம் மோஸ்ட்லி வராது, சரி? ஏன்னா இங்க வந்து நமக்கு 26ஓட முடிஞ்சிருது, அதனால அப்படி வரது ரொம்ப ரேர். 2 கேட்பாங்க, 1 கேட்பாங்கண்ணா, சரியா? 3 கேட்டாங்கன்னா நீங்க இதே பார்த்து யோசித்து போட்டுக்கலாம், சரியா? அப்போ 10 மொத்தம் இருக்குது பாருங்க. ஆப்ஷன் டி தான் சரியா. இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, கூட்டுற வேலை இதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் இது மட்டும் போட்டுக்கினா போதும். கிளியரா புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டுங்க, அடுத்ததுங்க பாருங்களேன். A = Z = 1, B = Y = 2, C = X = 3, எக்ஸெட்ரா எனில் எது தவறானது இல்லை தவறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்க, நமக்கு பொதுவாக இப்படி தான் எழுதுவோம். A Z இது 2 1ஆங்க, B Y இது வந்து 2ஆங்க, C X அதாவது முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் எடுத்து அது ஈக்குவல் டு 1. முதல் 2வது எழுத்து பியும் கடைசி 2வது எழுத்து ஒய்யும் எடுத்து அது 2 அப்படி சொல்றாங்க. இங்க இப்படி எழுதி சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த கொஸ்டின் பாருங்க. ஏபிசிடியில் முதல் எழுத்து ஏ, கடைசி எழுத்து இசட், முதல் எழுத்து கடைசி எழுத்து எடுத்து ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது முதல் 2வது எழுத்து பி, கடைசி 2வது எழுத்து ஒய், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஈக்குவல் டு 1 2ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது முதல் 3வது எழுத்து சி, கடைசி 3வது எழுத்து எக்ஸ், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இதே ஃபார்முலாங்க பாருங்க. முதல் எழுத்து கடைசி எழுத்து 1, 2வது எழுத்து கடைசி 2வது எழுத்து 2, முதல் 3வது எழுத்து கடைசி 3வது எழுத்து 3, முதல் 4வது எழுத்து டி, நான் கடைசி 4வது எழுத்து டபிள்யூ ஈக்குவல் டு 4. இந்த மாதிரி நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இது ரொம்ப ஈஸி தான், கரெக்டா? ஏபிசிடி அப்படியே ரிவேஸ், சரிங்களா? அதாவது முதல் எழுத்து கடைசி எழுத்து இப்படி வச்சு எழுதிக்கிட்டேன், நம்பர்ஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இது எது தவறானது? அதாவது ஆப்ஷன் ஏ எடுத்துங்களேன், எம்மும் என்னும் சமம்ன்றாங்க, ஈக்குவல்ட்டுன்றாங்க. அப்போ நான் என்ன பண்றேன், எம்மோட வேல்யூ என்ன இப்போ எழுதிட்டுனா எம்மோட வேல்யூ 13. சரி,
அடுத்தது என்னோட வேல்யூ அதுவும் 13 தான், 2 ஈக்குவல் டு. சரிங்களா? அப்போ இது கரெக்டாக இருக்கு. எது தவறானது தான் கேட்டிருக்காங்க. இது 13 ஈக்குவல் டு 13 கரெக்டாக வருது. அப்போ இது கரெக்டு. தவறானது கேட்கறதால இது தூக்கிட்டேன், இது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஆப்ஷன் பி எம் பிளஸ் என் ஈக்குவல் டு எல் பிளஸ் ஓ பிளஸ் ஏ பிளஸ் இசட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என் இப்போ தான் நம்ம பார்த்தோம். என் 13ங்க. ஸோ எம் 13 ப்ளஸ் என் 13 கூட்டினா 26ன்னு வரும். 13 கூட்டினா 26 ஈக்குவல் டு. நெக்ஸ்ட்டு எல்லோட வேல்யூ என்ன? 12. இங்கே பாருங்க, எல்லோட வேல்யூ 12 ப்ளஸ் ஓ வந்து அதே தான் 12. கரெக்டா? 12. சரிங்க, ஓகே. ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ 1 தான். கரெக்டாக அதை பாருங்க, இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏவோட வேல்யூ இசட்டோட வேல்யூ 1 அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இது எழுதிட்டேன். இப்போ 12 24 25 26 பாரு சமமாக வருதுங்க. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கு. 26 ஈக்குவல் டு 26. அப்போ இது சரி. ஆனால் கேள்வி என்ன, எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி வந்து சரி அப்படின்னு தெரியுது. இதை அச்சு விட்டேன். நெக்ஸ்ட்டுங்க பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். ஆமாம், இது பாருங்க, நம்ம தான் எழுதணுமே. ஏவும் இங்கே பாருங்க, நம்ம எழுதிக்கலாமா? இங்கே பாருங்க, ஏபிசி 1 2 3. சரியா? 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் என்னது இருக்கு பாருங்க, எக்ஸ் 3 ஒய் 2 இசட் 1. ஸோ 3 இங்கே பாருங்க, 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 கூட்டுங்க. 3 2 5 6 ஈக்குவல் டு 3 2 1 6 ஈக்குவல் டு காரணம் சரியா இருக்குது. 6 ஈக்குவல் டு 6. இப்போ இதுவும் சமம். அப்போ கரெக்டாக இருக்கு. அப்போ இதுவும் சரிதான். அப்போ ஆப்ஷன் டி தான் தப்பா இருக்கணும். சரியா? நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் இ என்ன சொல்றேன்னா, இ ஜி ஜே இதெல்லாம் பகா எண்கள் சொல்லிட்டாங்க. ஈன்னா என்னது? நம்ம நம்பர் தெரியும். ஈன்னா 5. ஓகே, 5 வந்து ஒரு பகா எண். ஜி வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? ஜே தானே? ஜி தான். ஓகே, மாத்து சொல்றேன். ஜினா 7 ஒரு பகா எண். ஜே அடுத்தது ஜே எஸ் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 ஒரு பகா எண்ணா கேட்டால் கிடையாது. அதாவது இங்கே பகா எண்ண என்ன தெரியுங்களா? நம்ம அதை பற்றி பின்னாடி கிளாஸில் பார்ப்போம். ஆனால் இப்போ தெரிஞ்சுங்க, பகா எண்கள் அப்படின்றது வந்து இப்போ 5ன்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த வாய்ப்பாட்லையும் 5ன்ற நம்பர் வரவே வராது. நீங்கள் இன்னும் பாருங்க, 5ன்ற நம்பர் 4 5 5 அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே இருக்காது. இதே 7 எடுத்துக்கிட்டா 7ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும். ஒரு குறிப்பிட்ட எண்கள் அதோட வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும், வேற எங்கேயுமே வராது. இப்போ நீங்க ஒன்றா யோசித்து பாருங்க, 7 வேற எந்த வாய்ப்பாட்லையுமே 7ன்ற நம்பர் வரவே வராது. நீங்க எப்படி யோசித்தாலும் இப்போ 27 வருது, 27 நான் சொல்ல, 7 மட்டும் தான் சொல்றேன். 7ன்ற இலக்கத்தை நான் சொல்லலை. 7ன்ற நம்பர் 7ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும், வேற எங்கேயுமே வராது. ஆனால் 10ன்ற நம்பர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 1 5 5 2 10. அதே மாதிரி 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், I 2 10 அப்படின்னு. அதே மாதிரி 10ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 4 5 10 அப்படின்னு. ஸோ ஒரு எண் அதோட வாய்ப்பாட்டில் மட்டும் வந்தா அது பகா எண். கண்ட இடத்துல வந்தா அது பகா எண் இல்லை. இந்த 10ன்றது 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 10ஆம் வாய்ப்பாட்டில் வரும், எங்க பார்த்தாலும் வருது. அப்போ இது பகு எண். ஓகே. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? ஜி ஜே பகா எண் சொல்றாங்க. ஈயும் ஜியும் பகா எண் தான், ஆனா ஜே பகு எண். அப்போ இதுதான் தவறு. இதான தவறு எதுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியானது. புரியுதா? சூப்பர்பா. அடுத்தது 26வது கேள்வி ஃபைனல். T = 49, S = 64, R = 81, Q = 100, P = 121, O = 144. என்னங்க இப்படி கொடுத்து வச்சிருந்தா இப்படியே அப்படின்னு கேட்குறோம். ஆனால் எப்படி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா டீக்கு பார்த்தா 49ன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா 1 பீனா 2 சீனா 3 நம்ம எழுதும்ல, அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் நார்மலாக இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கணக்கு இதை இருக்கு பாருங்கள், நார்மலாக அதை இருக்கு பாருங்கள். ஏன்னா 1 பீனா 2 சீனா 3ன்னு எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ டீனா 49ன்றாங்க. ஆக்சுவலி நம்ம இதில் எடுத்தோன்னா நார்மலாக எதுனா T = 20ன்னு வரும். 20ன்றது 49ஆக மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 9 கடைசி நம்பர் வரதால் அது வந்து என்னது ஒற்றைப்படையன். 20ன்னு வரத்தால இரட்டைப்படையன். அப்போ அதுக்கு எதுக்கு கனெக்ஷனே இல்லை. அப்புறம் எப்படி 49 வந்துச்சு? நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை ரிவேர்ஸில் எழுதியிருப்பாங்களோ நீங்கள் அந்த ஸ்பாட்டில் யோசிக்கணும். ரிவேர்ஸ்னா அது பாருங்க, நான் அந்த ஏரியாவுக்கு வரேன். இங்கே பாருங்க, டீனா ரிவேர்ஸில்
சரியா? ஏன்னா 26, பின்னா 25, சின்னா 24 ரிவேர்ஸில் எழுதும் போது டி வந்து 7ன்னு வருது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 49ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா யோசித்தீங்கன்னா 7ஐயும் பெருகுனா 49, அதாவது 7 அந்த டீக்குரியது. அதே என்ன ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். எஸ்ன்னா 64, இங்கே பாருங்க, எஸ்ன்னா 8 ஸ்கொயர் பண்ணால் 8 8 64, சூப்பரு. அதுக்கு அடுத்தது இங்கே ஆறுனா 81, 6 மறுபடியும் வெரிஃபை பண்ணும். 6னா 9 ஸ்கொயர் பண்ணால் 9, அதே என்னால் பெருணும் 9 81. அப்போ அந்த ரிவேர்ஸ்ல ஏபிசிடி நம்பர்ஸ் பொசிஷனை ரிவேர்ஸ்ல எழுதிட்டு அந்த எழுத்துக்குரிய நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெளிவாகுது. ஸ்பாட்ல யோசித்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இப்போ என்னன்னா அடுத்த 2 எண், அதாவது ஓன்ஸ் பி ஓ, அடுத்தது என்ன வரும்? ஓன்னு அங்கே பாருங்க, பி ஓ, இங்கே கியூ இதெல்லாம் இருக்குது, கியூ கொடுத்து இருக்கு பாருங்க, கியூ ஆர். அப்போ இப்படி வருது, இது பாருங்க, டீல ஆரம்பிச்சுங்க, எஸ் ஆர் கியூ பி ஓ, அடுத்த எண் என்ன வரும்? அடுத்தது எண் வருமா? அதுக்கு அடுத்த எண் எம் வரும். 2 எண் கேட்டிருக்காங்க, இது பாருங்க, 2 எண் டேஷ் கமா டேஷ். அப்போ அடுத்தது ஓவுக்கு அப்புறம் என் வரும், எண்ணுக்கு அப்புறம் எம் வரும். ஓகே, இப்போ ஓவுக்குரிய நம்பர் என்ன? 13, எம்முக்குரிய நம்பர் என்ன? 14. இதை ஸ்கொயர் பண்ண ஆன்சர், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ 13 ஸ்கொயர் பண்ணணும், 13 ஸ்கொயர் பண்ணணும். எனக்கு 13 தெரியும் சார்னா ஓகே, தெரியலன்னா கவனிச்சிங்க. இப்போ 13 ஸ்கொயர் பண்ணணும், அதாவது 10லிருந்து 99 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணுனா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க, சூப்பராக வரும். முதல்ல இங்கே பாருங்க, 1 இருக்கா, ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 அதே என்னால் பெருக்குங்க, ஓர் 1 தான் வரும், போடும் போது 0 1ன்னு போட்டுங்க. ஓகே, அடுத்தது இந்த 3 இருக்கா, 3 அதே என்னால் பெருங்க, அதாவது ஸ்கொயர் பண்ணுங்க, 3 9, சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் 0 9ன்னு எழுதணும். இப்போ புரியுதா? புரியுதுங்களா? ஸோ ஓர் 1 0 1ன்னு எழுதிக்கிட்டேன், 3 9 0 9ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண, இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் 1 டைம் பெருக்கணும். இருக்கிற நம்பர்னா இங்கே 1 இருக்கா, ஓகே, அடுத்தது 3 இருக்கா, அப்படியே பெருக்குங்க, அடுத்தது மேலே 2 இருக்கா, அதையும் பெருக்குங்க. ஓர் 3 3 2 6, இந்த 6 ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே போட்டு கூட்டுங்க, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், ஒரு ஸ்தானம் தள்ளி போடணும். சரியா? நம்ம பெருக்குனா ஒரு ஸ்தானம் தள்ளி போடுமே, அந்த மாதிரி. இப்போ கூட்டுங்க, 9 6 1 169, அவ்வளோதான். அது பாருங்க, 169. இப்போ 169ன்றது ஆப்ஷன் ஏவில் தான் இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ 169 பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அப்போ இதான் ஆன்சர், முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் நம்ம வெரிஃபை பண்ணலாம். வெரிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அடுத்தது எம்மோட வேல்யூ என்ன? இது பாருங்க, எம்மோட வேல்யூ 14. சரியா? 14 ஸ்கொயர் பண்ணணும். நம்ம ஷார்ட்கட்லேயே போடுவோம். ஸோ 14 ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சா ஓகே, தெரியாதவங்க பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 1 அதே என்னால் பெருக்கணும், 1 ஸ்கொயர் பண்ணணும். ஓர் 1 1ன்னு வரும், 1 1ன்னு வருமா, எஸ் 0 1ன்னு போடணும். அடுத்தது 4 இருக்கு, 4 அதே என்னால் பெருக்கணும், ஐ மீன் 4 ஸ்கொயர் பண்ணணும். நான் அங்கே 16 2 டிஜிட்னா அப்படியே போட்டுங்க, ஒரு டிஜிட் 9 வந்தால் 0 9 போடுங்க. இப்போ 16 வந்தால் அப்படியே 16 போட்டுங்க, 0 தேக்க தேவை, இங்கே 0 தேக்க தேவையில்லை. சரியா? 2 டிஜிட் தான். இப்போ நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கணும். 1 இருக்குது, அடுத்தது 4 இருக்குது, அடுத்தது 2 இருக்குது. கரெக்டாக 1 4 2 இது எல்லாத்தையும் பெருக்கிங்க. ஒரு நாள் 4 4 2 8ன்னு வரும். இந்த 8 ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே கூட்டிக்கணும். 6 9 1 196. இதை பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் ஷார்ட் கட்டாக கிடையாது போடலாம். ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும் நம்புறேன். ஸோ இப்போ இது எல்லாமே ரிவேர்ஸில் கேட்டிருந்தாங்க. இன்னும் அட்வான்ஸான கேள்வி அடுத்த கிளாஸில் பார்த்துட்டு இந்த டைப்பை முடிச்சுக்கலாம். ஏன்னா இது குரூப் 2ல கேட்டாங்க, குரூப் 4ல 2024 கேட்டிருக்காங்க, 2025 கேட்டிருக்காங்க, குரூப் 1 கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்கறதால தான் நம்ம இதுக்கு தனியாகவே போட்டோம். கிட்டத்தட்ட 26 கணக்கு நம்ம முடிச்சாச்சு. மேக்ஸிமம் ஒரு 35 கணக்கோட முடிச்சுக்கலான்னு ஒரு ஐடியா. அப்போ அடுத்த கிளாஸில் இன்னும் அட்வான்ஸான இருக்கிற சம்ஸை பார்த்து இந்த டைப்பு எண் எழுத்து காரணவியல் இது ஒரு டைப்பு, சரியா, அதை முடிச்சுக்கலாம். சரியா? கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.